நம்ம பிராக்டிக்கல்ல என்ன பண்ணுவாங்களோ that will go into other people's mind. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். புத்தன் ஆண்டுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம சந்தோஷமா இந்த ஒரு ஆண்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மந்த் டிசம்பர்ல வந்து பெரிய அளவில் நான் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட பெரிய அளவில் ஸ்பெஷலி தமிழ்நாட்டுல இருந்து நியூட்ரிசார்ஜ் பயங்கரமா வந்திருக்கு. யாரெல்லாம் வீராங்கனால என்ட்ரி யாருக்குதோ எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் கன்கிராச்சுலேஷன்ஸ். நாளைக்கு ஜனவரி 2 வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போறேன். நியூ இயர் எல்லாம் நார்மலா வந்து நம்ம வீட்டுல வந்து அப்பாவோட கூட அம்மாவோட கூட பசங்களோட கூட அத்தானே எப்பவும் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்மளோட கூட வேலை பண்ற நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ற ஆட்களோட கூட ஒரு நாள் ஃபுல் டே நியூ இயர் செலிப்ரேஷன். அதுவும் கம்பெனிக்காரன் சிஇஓ மிலின்ஜி வர்றாரு, நம்ம வைஸ் பிரசிடென்ட் மனிஷாஜி வர்றாரு, நம்ம நியூட்ரிசார்ஜுடைய ட்ரெயினர் அண்ட் கவுன்சிலர் சுரேஷ்ஜி வர்றாரு, நானும் இருக்கோம். நானும் கம்ப்ளீட் பண்ணி வர்றேன். நான் அப்படி சும்மா ஒரு பின்ன காமிச்சு வர்றதுல ஐ ஹவ் ஆல்சோ கம்ப்ளீட்டட் த டார்கெட். அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் இந்த ப்ரோக்ராம்ல அட்டென்ட் பண்றேன். ஸோ நாளைக்கு வந்து யாரெல்லாம் வருதோ அவரெல்லாம் வந்து ஒரு 2-3 கண்டிஷன் நான் சொன்னேன். அது உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, நீங்க அன்னெசரிலி வந்து பில் பண்ணி என்னது ப்ராடக்ட் எல்லாம் வந்து வீட்டுல ஓவர்லோட் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து எக்ஸ்பைரியில போகிறதுக்கு விடக்கூடாது. தட் இஸ் ஒன் பாயிண்ட். ஓகே, உங்களால இந்த ப்ராடக்ட் உங்களால சேல் பண்ண முடியும் அப்படி ஒரு கான்பிடன்ஸ் இருந்தா மட்டும் நீங்க இந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். தட் இஸ் ஒன் பாயிண்ட். அது வந்து அப்ளைன் எனக்கு என்னோட சப்போர்ட் கொடுக்கணும், அப்ளைன் வந்து பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நான் பண்ணுவோம் அப்படி இருந்தா நீங்க தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம்ல வர தேவையில்லை. ஏன்னா அப்ளைன் வருவோ இல்லையோ எனக்கு தெரியாது, ரைட்? ஸோ அது எப்படி பண்ண முடியும்? நீங்க நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வந்து அந்த நியூட்ரிசார்ஜுடைய A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நான் என்னுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ்ல என்னுடைய செல்ஃப் எபிலிட்டியில நான் பண்றேன். அந்த ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருந்தா மட்டும் நீங்க இந்த டார்கெட் பண்ணிருக்கணும். தட் வாஸ் ஒன் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து நீங்க பில் அடிச்சு ப்ரோக்ராமில் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த பில் எந்த காரணத்திலும் நீங்க ரிவர்ஸ் பண்ணக்கூடாது, ரைட்? 30 days ரிவர்ஸ் பாலிசி இருக்கு. அந்த ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. கம்பெனியில வந்து அந்த உங்களை பேரு நீங்க அடிச்ச பில்லு இதெல்லாம் நோட்டில் இருக்கும், உங்களை பேரு நோட்டிங்ல இருக்கும். முன்னாடி வரப்போற காலத்துல வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நியூட்ரிசார்ஜ் கண்டக்ட் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம்ல வந்து நீங்க பிளாக் லிஸ்ட் வரக்கூடாது, ரைட்? அவரு நம்மோட மேலே இருக்கிற நம்பிக்கையில இந்த பிசினஸ் இந்த ஆஃபர் கொடுத்திருக்கு. ஸோ பெரிய பெரிய பிளானிங்ஸ் வர்ற ஆட்களுக்கு எல்லாம் வந்து கிஃப்ட் இருக்கும். டாப் 10ல வர்ற நியூட்ரிசார்ஜ் அச்சீவர்ஸுக்கு அதுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. ஸோ கிஃப்ட் வந்து இன்னும் முன்னாடி வரப்போற நாள்கள் வந்து ஆல் வீர்ஸ் அண்ட் வீராங்கனாஸ் வந்து they are going to enjoy lot of gift and many offers, rewards எல்லாம் கிடைக்க போகுது. ஸோ அதனால வந்து இப்போ ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து 9th வரைக்கும் வீராங்கனால நீங்க நேஷனல் டீம்ல ஜாயின் ஆகிறது தேவையான லிங்க் அது நான் காமராஜ் சருக்கு அனுப்பி கொடுக்குறேன். காமராஜ் சார் வந்து அது டீம்ல எல்லாருக்கும் அனுப்புவாங்க. ஸோ அந்த லிங்க் வந்து நீங்க என்ட்ரி ஆகணும். அது அப்போ நீங்க எதுல என்ட்ரி ஆகலாம்? நேஷனல் டீம்ல ஜாயின் ஆகலாம். நேஷனல் டீம், ஓகே. ஸோ வீராங்கனா நேஷனல் டீம்ல நீங்க ஜாயின் ஆகும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் நியூட்ரிசார்ஜ் கொடுக்குற ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து வீராங்கனாஸுக்கு மட்டும் இருக்கும். இப்போ வந்து நீங்க பெங்களூர்ல வர்றேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம தமிழ்நாட்டிலே கண்டக்ட் பண்ண போறேன். காமராஜ் சார். சார் சூப்பர் சார். ஸோ பட் எனக்கு ஒரு ப்ராமிஸ் வேணும். எனக்கு ஒரு ப்ராமிஸ் என்ன வேணும்னு கேட்டா, தமிழ்நாட்டில இருந்து 100 வீராங்கனாஸ் நீங்க நெக்ஸ்ட் 3 months ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் டைம். இந்த 3 monthsல வீராங்கனாஸ்ல 100 people என்ட்ரி ஆகணும். அது நீங்க எனக்கு ஒரு 3 மாசம் டைம் இருக்கு. நீங்க ஒரு 20 லீடர்ஸ், ஒரு 20 லீடர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணுங்க. நம்ம ஜெகதீஷன் சார் இருக்கிறாரு, நம்ம செந்தில் சார் இருக்கிறாரு, அஸ்கர் அவர் இருக்கிறாரு, நம்ம நாசர் சார் இருக்கிறாரு. ஒரு லீடர்ஸ் வந்து ஒரு 5 பேர் வீராங்கனாஸ், அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், ஒரு 5 people நீங்க ரெடி பண்ணினா, ஒரு 20 பேர் 5 people ரெடி பண்ணினா it will become 100. Yes. Right? So very simple target. அந்த டார்கெட்டை நம்ம எடுத்தா ஏப்ரல்ல ஒரு பெரிய ப்ரோக்ராம் நம்ம தமிழ்நாட்டுல கண்டக்ட் பண்ணிக்கலாம்.
கம்ப்ளீட்லி ஸ்பான்சர்டு பை நியூட்ரிசார்ஜ். ஒரு 5-star ஹோட்டல்ல சென்னையில கண்டக்ட் பண்ணிக்கலாம். we will do it in சென்னை. சார் இப்போ நம்ம எவ்வளவு இருக்கு சார்? இப்போ நம்ம எவ்வளவு பேர் வர்றாங்க? அது லிஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சா? ஃபைனல் ஆயிடுச்சா? இல்ல, அந்த லிஸ்ட் எனக்கு ரஞ்சித் சார் கிட்ட சொல்லி இருக்கு. அவர் காலையில அனுப்புறேன்னு சொன்னாரு. மோஸ்ட்லி அவர் என்ன சொன்னாங்க கேட்டா 15 to 20 people எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி கிளியர்ட்னு சொன்னாரு. பட் இன்னும் அதிகம் எக்ஸ்ட்ரா பீப்புள் வந்திருக்கா இல்ல சார்? நைட்டோட 30 தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். 30 தாண்டிடுச்சு. நமக்கு இன்னொரு நீங்க சொல்ற போது பார்த்தா இன்னொரு 70 தான் பண்ணிடலாம். ரைட். ஓகே. அப்போ 30 people கம்ப்ளீட் ஆயிருக்கா? 30 people என்ன பண்ணணும்? இந்த எலிஜிபிலிட்டியான 30 பேர் வந்து 3 பேரை ரெடி பண்ணினா 90 plus 30 it will become 120. 3 பேர் ரெடி பண்ணியா போதும். ஒரு மாசத்துல ஒரு வீராங்கனை ரெடி பண்ணுங்க. மாசத்துல 1, ஜனவரியில 1, பிப்ரவரியில 1, மார்ச்ல 1. அவ்வளவுதான். மார்ச்ல வந்து 120 வீராங்கனை ஆகும். நான் கேட்கறது ஜஸ்ட் 100. அவ்வளவுதான். ரைட். சோ நம்ம எல்லாம் இந்த சின்ன ஒரு டார்கெட்டை நம்ம எடுத்துக்கலாம். சோ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் நியூட்ரிசார்ஜ் தேவைப்படும். அதுக்கு நீங்க நிறைய நியூட்ரிசார்ஜோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் உங்களை லோக்கல் ஏரியால வந்து நீங்க நியூட்ரிசார்ஜோட பிசிக்கல் செஷன், ஸ்கேனிங் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நீங்க கண்டக்ட் பண்ணினா it will become very simple and you will all change your pin. உங்களை எல்லாம் பின் வந்து சேஞ்ச் ஆகும். ரைட். ராயல்ட்டில இருக்கிற ஆட்கள் வந்து ஸ்டார் பிளாட்டினம் சீனியர் லெவலுக்கு வரும். ஸ்டார் பிளாட்டினத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணினா பை ஏப்ரல் நீங்க டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட்ல வந்துக்கலாம். பெர்ல், ஸ்டார் பெர்ல் லெவலுக்கு போகலாம். ரைட். பெர்லில் இருக்கிற ஆள்கள், ஸ்டார் பெர்ல் இருக்கிற ஆள்கள் வந்து எமரால்ட், காமராஜ் சரோட லெவலுக்கு வந்துக்கலாம். ரைட். எமரால்டு உள்ள ஆட்கள் வந்து ஸ்டார் எமரால்ட், ரூபி அந்த லெவலுக்கு எல்லாம் போகிறதுக்கு இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வந்து நீங்க சிம்பிளா வந்து இந்த ஒரே ஒரு ஃபோக்கஸ்ல போனா நியூட்ரிசார்ஜ் மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணியா கூட அதர் ப்ராடக்ட்ஸ் லைக் சோப்பு, ஆட்டா, சோப்பு, பேஸ்ட் இதெல்லாம் தனியா போகும். ஏன்னா ஒரு ஆள் வந்து ஒரு பிக்கப் சென்டர்ல வரும்போது நியூட்ரிசார்ஜோட ப்ராடக்ட் பாக்குறாரு. அவர் நியூட்ரிசார்ஜோட ப்ராடக்ட் பார்க்கும்போது ஒரு ப்ராடக்ட்டுக்கும் 300 ரூபாய் 400 ரூபாய் விலை இருக்கு. அப்போ அதோட மீத நீங்க கம்பேர் பண்ணும்போது சோப்புக்கு 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் அது ரொம்ப சிம்பிளா அவருக்கு. நம்ம பண்றது என்னன்னு கேட்டா உல்டா பண்றேன். நம்ம சோப்பு, ஷாம்பு, ஆட்டா நம்ம ப்ரமோட் பண்ணும்போது என்ன ஆகும்? அவருக்கு நியூட்ரிசார்ஜோட விலை அதிகமா காணுவாங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி வேற கம்பெனில நீங்க கம்பேர் பண்ணினா ஆர்சிஎம்ல வந்து நியூட்ரிசார்ஜோட ப்ராடக்டோட விலை வந்து ரொம்ப கம்மி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வெஜ் ஒமேகான்னு சொல்லிட்டு நமக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அது நம்ம தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும், எலும்புக்கு பிரச்சனைகள் இருந்தாலும், கேஸ்ட்ரிக் டிசார்டர்ஸ், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் லைக் பைல்ஸ், அல்சர், அப்புறம் என்னது இது டயபெட்டிக், இதுக்கெல்லாம் வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் லேடிஸ் மெயின்லி மசில் கிராம்ப்ஸ், இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்போது மசில் கிராம்ப்ஸ் நிறைய வரும். அதை நான் மெயினா பார்த்தது வந்து லேடிஸ்ல. ரைட். ஜென்ஸுக்கும் இருக்கும். பட் ஆனா மேக்சிமம் மசில் கிராம்ப்ஸ் வர்றது நைட்ல படுக்கும் போது மசில் கிராம்ப் ஆகும் போது, மசிலோட பிளெக்சிபிலிட்டி ஸ்பெஷலி வந்து டயபெட்டிக் உள்ள ஆட்களுக்கு வந்து மசில் கிராம்ப்ஸ் நிறைய இருக்கும். தூக்கம் வர்றது இல்ல, தூக்கத்தோட பிரச்சனை, இந்த மெடிசின்ஸ் எல்லாம் அதிகம் சாப்பிடுற ஆட்களுக்கு தூக்கத்தோட ப்ராப்ளம், இவருக்கு எல்லாம் வந்து நீங்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் காலையில 1, மத்தியானம் 1, சாயங்காலம் 1, 3 கொடுங்க. ஃபர்ஸ்ட் 1 or 2 months 3. அதுக்கப்புறம் ஒரு 1 monthக்கு அப்புறம் வந்து அதை குறைச்சிக்கலாம். ஆஃப்டர் 1 or 2 months நீங்க காலையில 1, மாலையில 1, ஈவினிங்ல 1. ஒரு 2 monthsக்கு அப்புறம் 3-4 monthsக்கு அப்புறம் 1 போகுது. மந்த்லி 1 is enough. அதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் த பாடி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ஃபிளாக் சீட்ஸ் சாப்பிடுறேன், ஒமேகா கிடைக்கிற ஃபிஷ்ஷ சாப்பிடுறேன், பட் அது வந்து கன்வெர்ட்டா உங்களுக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சா நியூட்ரிசார்ஜில் ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸியாகும். ரைட். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன அட்வைஸ் பண்ணணும், அது உங்களுக்கு ஒரு செட் நீங்க ரெடி பண்ணணும். டயபெட்டிக் பர்சன்ஸுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும், ஒரு போன் ப்ராப்ளம் உள்ள ஆளுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும், இப்போ ஒரு தைராய்டு பிரச்சனை உள்ள ஆளுக்கு காலையிலிருந்து நைட்டு படுக்கிறது வரைக்கும் வாட் இஸ் த டைப் ஆஃப் இது அவர் என்ன இது சாப்பாடுடைய ஒரு இது ஃபாலோ பண்ணணும். அது நீங்க ஒரு டிசீஸுக்கு ஒரு டைரியில நீங்க நோட் பண்ணுங்க. தைராய்டு இருந்தா அப்ப என்ன ஆகும், உங்களை முன்னாடி ஒரு தைராய்டு பேஷண்ட் வந்தா நீங்க சடனா வந்து அந்த டைரி ஓபன் பண்ணுங்க, தைராய்டோட பேஜ் எடுக்குங்க, காலையில என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், சாயங்காலம் என்ன சாப்பிடணும், நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும், லிஸ்ட்டை போட்டுடுங்க.
டயபெட்டிக் பேஷண்ட் நீங்க டைரியில் போட்டுருங்க டயபெட்டிக் பேஷண்ட். அந்த டயபெட்டிக் பேஷண்ட் காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன எல்லாம் சாப்பிட்டு இருக்கணும். அது நீங்க ஒரு லிஸ்ட் ஒரு சார்ட்டை போட்டுடுங்க. யுவர் ஒர்க் வில் பிகம் வெரி ஈஸி, வெரி சிம்பிள். யாருக்குமே வந்து இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போறேன், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட பாக்குறேன், அவர் வந்து சொல்றாரு சார் இப்போ எனக்கு புரோட்டீன் வேண்டாம், எனக்கு நான் அப்புறம் வந்து எனது கிளைசம் வாங்குறேன், இப்ப எனக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் மட்டும் கொடுங்கோ, அந்த மாதிரி யாராவது சொன்னா நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டாம். டோன்ட் கிவ். நியூட்ரிசார்ஜ் மேன் தனியா கொடுத்தா யூஸ் இல்ல, நியூட்ரிசார்ஜ் உமன் தனியா கொடுத்தா யூஸ் இல்ல. நியூட்ரிசார்ஜ் மேனும் நியூட்ரிசார்ஜ் உமனும் அவருடைய பாடியில வேலை பண்ணணும்னா நம்ம புரோட்டீன் சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் வேலையாகும். புரோட்டீன் சேர்த்து கொடுக்கணும், புரோட்டீனோட கூட ஒமேகா சேர்த்து கொடுத்தா தான் அவருக்கு எஃபெக்டிவா அவருக்கு ரிசல்ட் கிடைக்கும். அவர் என்ன சொல்றாரு, நியூட்ரிசார்ஜோட மேலே அவர் நியூட்ரிசார்ஜ் தெரியாது, நியூட்ரிஷன் இதுக்கு முன்னாடி அவர் கேட்டது கூட இல்ல. மெடிசின் தெரியும், டாக்டர் தெரியும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா ஒரு ஹாஸ்பிட்டல் போற தெரியும், ரைட், எம்பிபிஎஸ் கேள்விப்பட்டிருக்கு. பட் நியூட்ரிஷன் 95% ஆஃப் த பீப்புள் இன் இந்தியா இன்னும் அவருக்கு நியூட்ரிஷனோட அவசியம். எதுக்கு அவரு இந்த மாதிரி நியூட்ரிஷன் ப்ராடக்ட், நியூட்ரிஷனுக்கு என்ன சொல்லும் சார் தமிழ்ல என்ன சொல்லும், ஊட்டச்சத்து நினைக்கிறேன். அது வந்து எத்தனை பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு அது தெரியல. they are not aware of nutrition. அப்ப அதனால நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அவருக்கு எல்லாம் மெடிசின் தான் தெரியும், டாக்டர் தெரியும், ஹாஸ்பிட்டல் தெரியும், ஆபரேஷன் தெரியும், பைபாஸ் தெரியும், சர்ஜரி தெரியும், ஹார்ட் பைபாஸ் தெரியும், அதெல்லாம் தெரியும். பட் நியூட்ரிஷன் தெரியாது. நிறைய நம்ம உடம்பில் வந்து 90% ஆஃப் த டிசீஸ் ஊட்டச்சத்தோட குறைவு, அதாவது நியூட்ரிஷனோட குறையினாலே வரும் மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ். நியூட்ரிஷன் கரெக்டா ஒரு மெக்னீசியம் சொல்லி, மெக்னீசியம் நான் ஒரு மினரல் பத்தி சொல்றேன், ஒன்லி மெக்னீசியம் மட்டும் நம்ம பாடியில கம்மியானா எத்தனை பிரச்சனை வரும் தெரியுமா? எத்தனையோ பிரச்சனைகள் வரும், இன்க்ளூடிங் போன் டேமேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு டிமென்ஷியா வரைக்கும் போகும். டிமென்ஷியான்னு சொன்னா மருவு, நமக்கு இது இல்ல, யாமம் இல்ல, கேக்குது அப்போ மறந்து போகுது. ஈவன் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் வந்து மெக்னீசியத்தோட ஒரே ஒரு மினரலோட கம்மி போகுது. நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன்ல மெக்னீசியம் இருக்கு, நியூட்ரிசார்ஜ் உமன்ல மெக்னீசியம் இருக்கு, ஞாபக மறதி நிறைய பேருக்கு மெக்னீசியத்தோட டெஃபிஷியன்சி. அந்த மாதிரி ஓரோ மினரல்ஸ் நீங்க எடுங்க, அயர்னோட டெஃபிஷியன்சி, பாஸ்பரஸோட டெஃபிஷியன்சி, குரோமியம், இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம நியூட்ரிசார்ஜ் மேன்ல உமன்ல இருக்கு. RDA WHO ரெக்கமெண்டேஷன் பண்ணி மாதிரி. ஸோ நீங்க என்ன பண்ணணும், பேசிக்ஸ் வெரி சிம்பிள். யாரெல்லாம் நியூட்ரிசார்ஜில் ஃபோக்கஸ் பண்றாங்களோ டைரியில வந்து ஓரோ பேஜ் ஓரோ டிசீஸுக்கு ஓபன் பண்ணுங்க. இப்ப சில டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து தைராய்டு பேஷண்டா இருக்கும். அப்ப அவரு என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் கூட கொஞ்சம் நோட்ல நீங்க நோட் பண்ணி வச்சா ஒரு பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் நீங்க அதை ரெஃபர் பண்ணி பேசலாம். ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன ஆகும், யூ வில் பிகம் ஏ ப்ரொஃபஷனல். நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா மாறும். அப்புறம் நீங்க டைரி பார்க்க அவசியம் இல்லை, ரைட்? அப்போ அதுக்கு என்ன தேவை, நீங்க சுரேஷ் சார் கிட்டயோ இல்ல நியூட்ரிசார்ஜோட ப்ரோக்ராம்ஸ் நடக்கிற சமயத்துல வந்து ஓரோ ப்ரோக்ராம்ல வந்து ஓரோ டிசீஸோட ஃப்ளோ சார்ட்டை நீங்க ரெடி பண்ணுங்க உங்களோட டைரியில. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன எல்லாம் சாப்பிட்டு இருக்கணும், அதோட ஃப்ளோ சார்ட் காலையில இருந்து நைட் வரைக்கும் படுக்கிறது வரைக்கும் அதை ஃப்ளோ சார்ட்டை நீங்க ரெடி பண்ணுங்க, ரைட்? அது நியூட்ரிசார்ஜோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கிற சமயத்துல வந்து நீங்க அதை தெரிஞ்சு உங்களை டைரியில் நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 or 2 months கொஞ்சம் நீங்க அதை பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணி சொல்ல வேண்டி வரும். அதுக்கப்புறம் யூ வில் பிகம் an expert, you will become a professional, ரைட்? ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் உங்களுக்கு கிடைச்சா அப்ராக்சிமேட்லி 2,000 to 3,000 பிசினஸ் வால்யூம் நீங்களால கிரியேட் பண்ண முடியும். அப்ப டெய்லி வந்து ஒரு ஃபேமிலி, டெய்லி ஒன் ஃபேமிலி நீங்க மீட் பண்ணினா டெய்லி 2,000 to 3,000 பிசினஸ் வால்யூம் சொன்னா நீங்க மந்த் எண்டுக்குள்ள அபவுட் 70 to 1 lakh பிசினஸ் வால்யூம் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கேரளால நம்ம வீராங்கனை இருக்கு பாருங்க, விஜினின்னு சொல்லி வீராங்கனா. அவரு வந்து நீங்க பாருங்க, அவருடைய பி சைடு ஒரு ஏ சைடு ஒண்ணு நடந்துட்டு இருந்தது, ஏ சைடுல கொஞ்சம் ஓலியம் வந்துட்டு இருந்தது, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஆனா அவர் ராயல்டி கூட பண்ண முடியல. ஆனா விஜினி சஞ்சய்ன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிது, அவருடைய பி சைடுல விஜினி பண்ற மாதிரி சேல் பண்ற 2-3 லேடிஸை சேர்த்தார ஒரு டெக்னிக்கலா போச்சு. ஷி பிகேம் a technical achiever. அப்போ நமக்கு நிறைய ஆட்கள் தேவையில்லை, இருக்கிற ஆட்களுக்கு வந்து நல்ல அறிவு இருக்கணும், போக்கஸ்டா ரீட்டைல் போக்கஸ் பண்ற கொஞ்சம் ஆட்கள் இருந்தா போதும், உங்களை பின்ன நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரைட்? நிறைய ஆட்களை சேர்த்து 500 பேர் 1000 பேர் அவர் மீட்டிங்ல வர்றது இல்ல, பர்ச்சேஸும் பண்றது இல்ல, அந்த மாதிரி 100 பேர் கிடைச்சு என்ன பிரயோஜனம்? கரெக்ட் தானே? அப்போ நமக்கு வந்து கம்மி ஆட்கள் போதும்.
எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஏ டைரக்ட் செல்லர், ஆர்சிஎம் உடைய ஒரு டைரக்ட் செல்லர் should focus on retail சேல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. கரெக்டானே நான் சொல்றது? ஆம்பேயோட ப்ராடக்ட் சேல் பண்ண முடியுமா? வெஸ்டிஜோட ப்ராடக்ட் சேல் பண்ண முடியுமா? ஹெர்பாலைஃபோட ப்ராடக்ட் சேல் பண்ண முடியாது. இட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஒரு ஹெர்பாலைஃபோட புரோட்டீன் பவுடர் வந்து 2000-3000 ரூபாய் இருக்கும். அது வந்து யாராலும் வாங்க முடியாது. ஒரு ஃபேமிலிக்கு வந்து நீங்க ஹெர்பாலைஃபோட புரோட்டீன் ஷேக் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணணும்னா, ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பசங்களுள்ள ஒரு ஃபேமிலிக்கு நீங்க ஹெர்பாலைஃபோட நீங்க சஜஸ்ட் பண்ணன்னு கேட்டா about 10 to 15,000 rupees மந்த்லி செலவு வரும். இட் இஸ் நாட் அஃபோர்டபிள். ஆனா ஆர்சிஎம் உடைய புரோட்டீன் பவுடர், நியூட்ரிசார்ஜ் மேன், நியூட்ரிசார்ஜ் உமன், வெஜ் ஒமேகா இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் 2 பசங்கள் இருந்தா மேக்சிமம் ஒரு ஃபேமிலிக்கு வர எக்ஸ்பென்ஸ் வந்து 5,000 rupees 6,000 rupees வரும். அதுக்கு மேல போகாது. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் 2 பசங்கள் இருந்தா மேக்சிமம் 5,000 to 6,000 rupees குள்ள எல்லாம் வந்துடும். இன்க்ளூடிங் புரோட்டீன் ஷேக், காலையில புரோட்டீன் ஷேக், மாலையில இன்னும் ஏதாவது வந்து அவருக்கு அலோவேரா ஜூஸோ அப்புறம் கிலோய் துளசி ரசம் ஏதோ தேவை இருந்தா அதுவும் நீங்க சேர்த்து கொடுத்து எஸ்ஒய் சேர்த்து கொடுத்தா கூட ஒரு ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து 5,000 to 6,000 rupees மேல வர்றதில்லை. ஆனா அந்த அமௌண்ட்ல நீங்க வந்து வேற கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்க முடியாது. அப்படி நீங்க பார்க்கும்போது ரீட்டைல் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி இன் ஆர்சிஎம். அப்போ ஒரு டைரக்ட் செல்லர் ஒரு புதுசா ஒரு ஆள் ஒரு டைரக்ட் செல்லர் ஆர்சிஎம்ல வரும்போது வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா அந்த கம்பெனில எல்லாம் வந்து நீங்க சேல் பண்ண முடியாது இல்லையா? அப்ப அங்க நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? we focus on joining people. ஆளை சேர்த்து மீட்டிங், ஆளை சேர்க்கிறது, மீட்டிங்ஸ் போகுது, பெரிய பெரிய மீட்டிங் கண்டக்ட் பண்றது, அங்க வந்து மோட்டிவேட் பண்றது, அங்க செக் காமிக்குது. ஆர்சிஎம்ல அது தேவையில்லை. ஆர்சிஎம்ல யூ ஃபோக்கஸ் ஆன் ரீட்டைல் சேல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் நிறைய பேர் ஆர்சிஎம்ல பார்த்திருக்கு, ஜாயின் ஆகி ஃபர்ஸ்ட் மந்த் 1 lakh மேல இன்கம் வாங்கி ஆட்களை நான் ஆர்சிஎம்ல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் மந்த் எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? அவருடைய கூட யாருமே இல்லை, ஒரு ஆளோ 2 பேரோ சேர்ந்திருக்கும். ஆனா அவர் எங்க ஃபோக்கஸ் பண்றாரு தெரியுமா? தே ஃபோக்கஸ் ஆன் ரீட்டைல். நம்ம விஜினி சஞ்சய், கேரளாவில் உள்ள விஜினி சஞ்சயோட லாஸ்ட் மந்த் இன்கம் இஸ் நியர்லி 4 lakhs. 4 லட்சம் 4 lakhs. அவர் ஆர்சிஎம்ல ஜாயின் ஆகி ஒரு 1.5 வருஷமா இருக்கும், 1.5 years. 4 lakhs கிட்ட அவர் இன்கம் வாங்குறாரு. வை? ஷி இஸ் ஃபோக்கசிங் கம்ப்ளீட்லி ஆன் ரீட்டைல். கொஞ்சம் பேரை சேர்க்கிறார், டெக்னிக்கல் அச்சீவரா போச்சு. இப்ப டெக்னிக்கல் அச்சீவருடைய ஒரு 1 lakh rupees இன்கம் அடிஷனலா வரப்போகுது, ஸ்டார்ட் ஆச்சு. கர்நாடகால யமுனா நாயக்கன் சொல்லி ஒரு லேடி ஜாயின் ஆகி ஒரு 2-3 months இருக்கும். ஷி இஸ் த ஹையஸ்ட் செல்லர் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் இன் கர்நாடகா, யமுனா நாயக். நீங்க நாளை அவரை பார்க்க போறேன் பெங்களூர்ல வரும்போது. ஷி இஸ் த ஹையஸ்ட் செல்லர் இன் நியூட்ரிசார்ஜ். அவருடைய லாஸ்ட் மந்த் இன்கம் இஸ் அபவுட் 70,000-80,000. ஜாயின் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? ஜஸ்ட் 3 months. அவரு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது, வித்தவுட் எனி இன்கம் இருந்த, வேலை இல்ல, வீட்டுல 3 பசங்கள் இருந்தது, ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ சம்பாதிக்கல, இதெல்லாம் பிரச்சனை இருந்ததுனால தேவர் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட் டு லிவ். ஒரு ரொம்ப பிரச்சனத்தில் இருந்தது. ஆர்சிஎம்ல வந்து ஜஸ்ட் இன் 3 months, லாஸ்ட் மந்த் ஹர் இன்கம் இஸ் அபவுட் 70,000-80,000 rupees per month. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாளை நீங்க அவரை பார்க்க போறேன், ரைட்? சோ ஆர்சிஎம்ல எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? வேர் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு புது டைரக்ட் செல்லர் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ரீட்டைல். ரீட்டைல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். டிசி சப்ராஜியை வந்து நம்ம as a visionary டைரக்டர்னு சொல்லுவோம். அந்த விஷன், அதாவது முன்னாடி வரப்போற காலத்துல என்ன நடக்க போகுது, ஒரு டைரக்ட் செல்லிங்ல இந்தியாவில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அது எந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு மனிதன் யாரு? டிசி சப்ராஜி, நம்ம ஆர்சிஎம் டைரக்டர். அப்போ இப்போ வந்து கவர்மெண்ட் சட்டத்தை கொண்டு வருது. இப்ப பாருங்க, ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாச்சு கெசட்ல, 2 days பேக் அது பப்ளிஷ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், நீங்க அதெல்லாம் படிச்சிருக்கும் நினைக்கிறேன். அதுல என்ன கொடுத்திருக்கு? 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அது 10 பாயிண்ட் இருக்கு. அந்த 10 பாயிண்ட்ல மெயின் 3 பாயிண்ட் என்ன தெரியுமா? மெயின் 3 பாயிண்ட். 1, ஃபர்ஸ்ட் ஒன், கம்பெனிக்கு ஓன் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். நிறைய கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க, வேற லக்ஸ் லைஃப் பாய் எல்லாம் பண்ணி அவரு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கூப்பனை கொடுத்து 20,000-30,000 கலெக்ட் பண்ணிட்டு அவரு மோர்ல அனுப்புவாங்க, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் நீங்க அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி அனுப்பிடுவார். அந்த கம்பெனிக்கு அவருடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் இல்ல, ரைட்? கம்பெனி சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரியுமா? எந்த கம்பெனி இருந்தாலும் அவருடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருக்கக்கூடாது, ரைட்? நமக்கு இருக்கா? ஆர்சிஎம்ல இருக்கா? ஆர்சிஎம்ல இருக்கு.
ஆர்சிஎம்மோட டூத் பேஸ்ட் நம்மளோட ஓன் பிராண்டில் இருக்கு, ஆட்டா நம்மளுடைய ஓன் பிராண்டில் இருக்கு. இதெல்லாம் நம்மளோட ஓன் பிராண்ட், இதெல்லாம் வெளியில் கிடைக்கிறது இல்லை. தட் இஸ் ஒன் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அதில் நான் பார்த்த ஒரு ரெண்டாவது பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிஞ்ச ரெண்டாவது பாயிண்ட் எனக்கு தெரியுமா, ஓன் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கணும். ஓன் ப்ரொடக்ஷன் யூனிட். நிறைய கம்பெனிக்கு ஓன் ப்ரொடக்ஷன் யூனிட்டே கிடையாது, ஃபேக்டரிகளே இல்லை. அவர் ஏதோ ஒரு கம்பெனியோட ப்ராடக்டை வாங்கி கொண்டு அவர் சீல் அடிச்சு சேல் பண்றாரு. நம்ம ஆர்சிஎம்ல எத்தனை கம்பெனி இருக்கு நமக்கு? கவர்மெண்ட் என்ன சொல்றது தெரியுமா, மினிமம் 3 ஃபேக்டரி கேட்கிறாரு, மினிமம் 3 ஃபேக்டரி கேட்கிறாரு. நம்ம ஆர்சிஎம்ல 140 ஃபேக்டரிஸ் இருக்கு. நமக்கு 140 ஃபேக்டரிஸ் நமக்கு இருக்கு. கவர்மெண்ட் எவ்வளவு கேட்கிறாரு? கவர்மெண்ட் கேட்கறது ஒரு 3 ஃபேக்டரி மினிமம் இருக்கணும் அப்படி கேட்கிறாரு. நமக்கு ஆல்ரெடி 140 ஃபேக்டரிஸ் இருக்கு. சோ we are well secured. அது ஒரு பாயிண்டா. மூணாவது இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமா, மூணாவது ஒரு பாயிண்ட் ராஜு போடுறாரு, must have a registered office. 100% கரெக்ட். must have a registered office. அது எப்படி தெரியுமா, in own premises, அவருடைய சொந்தம் இடத்தில் இருக்கணும். not in rented premises. வாடகை பில்டிங்கில் இருக்கக்கூடாது. it should be in their own premises. நம்ம ஆர்சிஎம்க்கு ஓன் பிரிமைசஸ் இருக்கா, சொந்தம் இடம் இருக்கா? ஆர்சிஎம்முடைய ஹெட் ஆபீஸ் விடுங்கோ. ஆர்சிஎம்முடைய ஹெட் ஆபீஸ் 500 ஏக்கர்ஸ் நம்மோட சொந்தம் இடத்தில் இருக்கு, அது விடுங்கோ. அது ராஜஸ்தான் பில்வாரில் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல பார்த்தா நமக்கு ஈரோடுல சொந்தம் இடம் இருக்கு, பெங்களூர்ல, கர்நாடகா பார்த்தா பெங்களூர்ல சொந்த இடம், ஹுப்ளில சொந்த இடம், குல்பர்கால சொந்த இடம், நீங்க ஹைதராபாத் பார்த்தா சொந்த இடம், கேரளால பார்த்தா சொந்த இடம். இந்தியாவில 30 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, 30 டிஸ்ட்ரிக்ட்லும் நமக்கு சொந்தம் இடம் இருக்கு. கவர்மெண்ட் கேட்கறது அவருடைய ஹெட் ஆபீஸ் ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ் சொந்தம் இடத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் கவர்மெண்ட் கேட்டது. ஆனா நம்ம நம்மோட கோடவுன் வரைக்கும் நமக்கு சொந்தம் இடத்துல இருக்கு. சோ we are well secured கம்பெனியில் நம்ம இருக்குது. கவர்மெண்ட் இன்னும் எந்த பாலிசி கொண்டு வந்தாலும் வரப்போற நாள்கள்ல ஆர்சிஎம் மட்டும்தான் நம்மோட கூட இருக்க போகுது. வேற நிறைய கம்பெனி, லேக்ஸ் டுகெதர் கம்பெனிஸ். மானிட்டரிங் அத்தாரிட்டி வரப்போகுது. கவர்மெண்ட் இப்போ மானிட்டரிங் அத்தாரிட்டி கொண்டு வரப்போகுது. சட்டத்தை ஒரு வாட்டி ஃபைனலைஸ் ஆயிடுச்சா, மானிட்டரிங் அத்தாரிட்டி வந்தா that's all finished. lakhs together companies போய்டும். அதனால உங்கிட்ட நான் கேட்கிற ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டா, don't keep jumping from company to company. ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி, இன்னொரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனில நீங்க ஜம்ப் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஆர்சிஎம்க்கு பிரச்சனை இல்லை, ஆர்சிஎம்க்கு ப்ராப்ளம் வராது. ஆனா நீங்க பிரச்சனையில மாட்டிடும். நீங்க உங்களை வேல்யூபிள் டைம் வேற வேற ஒரு மீனிங்லெஸ் கம்பெனியில கொண்டு போய் ஒரு பணத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனில போய் நீங்க வேலை பண்ண ஆரம்பிச்சா உங்களை ப்ரெஷியஸ் டைம் நீங்க லாஸ்ல போயிடும். தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ். கம்பெனிக்கு அந்த ஆர்சிஎம்க்கு எந்த லாஸும் வராது, உங்களுக்கு டைம் லாஸ் ஆகும். நீங்க இப்போ யங் ஏஜ்ல இருக்கு, உங்களுக்கு எனர்ஜி இருக்கு, நீங்க டிராவல் பண்ணிக்கலாம், சென்னையில போகலாம், மதுரையில போகலாம், ஈரோடு போகலாம், கோயம்புத்தூர் போகலாம், சேலத்தில் போகலாம். இப்ப எனர்ஜி இருக்கு உங்களுக்கு. இந்த எனர்ஜி இருக்கிற சமயத்துல ஆர்சிஎம்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சமயம் வேற 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 கம்பெனியில ஒரு பணத்துக்காக நீங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க உங்களை டைமை லாஸ் பண்ணினா இன் another 3, 4, 5 இயர்ஸ் உங்களை ஏஜ் அதிகமாகவும் நீங்க வயசா போயிட்டு இருக்கும். உங்களை எனர்ஜி இப்ப இருக்கிற எனர்ஜி அப்போ இருக்குமா தெரியாது. அப்படி போனா என்ன ஆகும்? அப்படி போனா உங்களை டைம் லாஸ் ஆகி நீங்க உங்களை ப்ரெஷியஸ் டைம் லாஸ் ஆகி இந்த கம்பெனியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னிஷன், அச்சீவ்மெண்ட், டெவலப்மெண்ட் டிலேயா போயிட்டு இருக்கு. அப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வரும்போது ஆர்சிஎம் எங்கேயோ வளர்ந்து போயிருக்கும். ஈவன் ஆர்சிஎம் வரப்போற நாள்கள்ல இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆக போகுது. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போக போகுது. துபாய், மலேசியா, சைனா, அமெரிக்கா, பிரான்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்க்கு ஆர்சிஎம் டெவலப் ஆகும்போது நீங்க இப்போவே நல்ல டீமை கட்டினா ஃபியூச்சர்ல வேர்ல்டு வைடு உங்களுக்கு டீம் இருக்கும். நீங்க ஆஃப்டர் 5 இயர்ஸ், 6 இயர்ஸ், 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஆர்சிஎம்ல வர்றியா, நிறைய வேற வேற கம்பெனி எல்லாம் பண்ணி உங்களை டைம் டேமேஜ் பண்ணி நீங்க வர்றியா, அப்ப உங்களுக்கு டீம் இருக்காது. அந்த சமயத்துல நீங்க வரும்போது யூ ஷுட் ஹவ் கோன் பேக் மச். நீங்க பின்னாடி போயிருக்கும். நிறைய பேர் உங்களுக்கு அப்புறம் ஆர்சிஎம்ல வர ஆள்கள் ஆர்சிஎம்ல ரொம்ப ரொம்ப முன்னாடி போயிருக்கும். ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். ஆர்சிஎம் நீங்க நல்லா படிச்சிருக்கோ. ஆர்சிஎம் இஸ் எ வெரி சிம்பிள் சிஸ்டம். பட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா நம்ம எல்லாம் ஆர்சிஎம் தெரியறதுக்கு தேவையான நாலேஜ் எடுக்கிறது நம்ம எடுக்கிறது இல்லை. ஆர்சிஎம் இஸ் பிகமிங் மோர் ப்ரொஃபஷனல். நிறைய யூனிவர்சிட்டிஸ்
மைசூர் ஓப்பன் யூனிவர்சிட்டி, டெல்லி ஓப்பன் யூனிவர்சிட்டி, இமாச்சல் ஓப்பன், ஆல்மோஸ்ட் 8 ஸ்டேட்ஸ், இந்தியாவில் உள்ள 8 ஸ்டேட்ல ஆல்ரெடி 8 ஸ்டேட்ல உள்ள யூனிவர்சிட்டிஸ் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்க்கு தேவையான கரிக்குலம், டிகிரி, டிப்ளமா, MBA இந்த மாதிரி என்னது கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோர்சஸ் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. 3 year கோர்ஸ், 1 year டிப்ளமா கோர்ஸ், 3 year டிகிரி கோர்ஸ், MBA 2 years MBA இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து டாக்டரேட் ஸ்டார்ட் பண்ண போறேன். யூ கேன் டேக் டாக்டரேட் டிகிரி இன் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். முன்னாடி வந்து ஒரு காலத்துல ஜெகதீஷன் சார் சொல்லுவாங்க, ஐ எம் டாக்டர் ஜெகதீஷன், ஐ எம் டாக்டர் காமராஜ். எதுல டாக்டரேட் எடுத்திருக்கு? மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல. தட் பாசிபிலிட்டி இஸ் ஆல்சோ கோயிங் டு கம் இன் இந்தியா. அது கூட இந்தியாவில் வரப்போகுது. அப்போ எந்த அளவுக்கு இந்த நெட்வொர்க்கிங் டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபியூச்சர்ல people will join with professionals. சும்மா நெட்வொர்க் ஆளை சேர்த்து போற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தா வரப்போற நாள்கள்ல உங்களை கூட ஆட்கள் இருக்கிறதுக்கு இஷ்டப்படாது. யாரோட கூட இருக்கிறதுக்கு இஷ்டப்படும்? they like to stay with professionals. ப்ரொஃபஷனலா RCMA கொண்டு போற ஆட்களோட கூட இருக்கிறதுக்கு ஆட்கள் இஷ்டப்படுவாங்க, விரும்புவாங்க. ரைட்? சோ இதை எப்படி பண்ணிக்கலாம்? how to do as a direct seller? first point, focus on retail. நீங்க டீம் பில்ட் பண்ணும்போது நீங்க கட்டுற டீம் வந்து a team of retailers நீங்க கட்டுங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம RCM கொடுத்திருக்கிற டார்கெட் என்ன தெரியுமா? ஸ்மால் ரீட்டைல் டார்கெட், வெரி ஸ்மால் ரீட்டைல் டார்கெட். தட் இஸ் டைமண்ட் கிளப். என்னது? கம்பெனி கொடுத்த வெரி ஸ்மால் ரீட்டைல் டார்கெட் என்னது? ரொம்ப ரொம்ப சிக்குது. தட் இஸ் டைமண்ட் கிளப். டைமண்ட் கிளப் சொன்னா என்னது? வாட் யூ மீன் பை டைமண்ட் கிளப்? டைமண்ட் கிளப் சொன்னா that is a regular organized retail every month. 5,000 business volume every month பண்ண வேண்டியது. every month 5,000 business volume. அதான் that is called organized retail. நம்ம பண்றது வந்து மந்த்லி ரெகுலரா பண்றதுக்கு கம்பெனி ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. so that means நம்ம டைமண்ட் கிளப்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது every month we have a target. yes, this month, இந்த மாசம் என்னோட டைமண்ட் கிளப் நான் every month first complete பண்ணிடுறேன். நான் செகண்டுக்கு வெயிட் பண்றது இல்ல. I don't wait for second, I don't wait for third. நான் first day complete. இன்னைக்கு சாயங்காலம் உள்ள within 4-5 o'clock என்னோட டைமண்ட் கிளப் 5,000 பிசினஸ் வால்யூம் நான் கம்ப்ளீட் பண்ணேன். எப்போ கம்பெனி டைமண்ட் கிளப் அனௌன்ஸ் பண்ணிது அந்த காலத்திலிருந்து நான் 5,000 பிசினஸ் வால்யூம் கண்டினியூஸா பண்ணிட்டு வந்துட்டேன். கம்பெனி கொடுக்குற எல்லா டார்கெட்டும் நான் கம்ப்ளீட் பண்றேன். ரீட்டைல் டார்கெட் வாட் எவர் தே கிவ், எந்த டார்கெட் கொடுத்தாலும் கம்ப்ளீட் பண்றேன். ரைட்? சோ கம்பெனி கொடுத்த சிம்பிள் ஸ்மாலஸ்ட் டார்கெட் என்னது? டைமண்ட் கிளப். உங்களுக்கு இன்னும் கெபாசிட்டி இருக்கா? நீங்க ஃபுல் டைம் RCM பண்றியா? உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கா? அப்படி இருந்தா நீங்க ஸ்டார் டைமண்ட் கிளப் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் ஸ்டார் டைமண்ட் கிளப்? அது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் நீங்க ரீட்டைல் பண்றது. பெரிய அளவில் நீங்க ரீட்டைல் 25,000 பிசினஸ் வால்யூம் எவ்ரி மந்த். எத்தனை பிசினஸ் வால்யூம் பண்ணணும்? 25,000 பிசினஸ் வால்யூம் பண்ணணும். அப்ப அதுக்கு கிடைக்கிற ரீட்டைல் ப்ராஃபிட், அதுக்கு கிடைக்கிற PV கமிஷன், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பிளஸ் உங்களுக்கு என்ன கம்பெனி ஆஃபர் பண்ற 12 மாசம் நீங்க ரெகுலரா பண்ணிட்டு போனா உங்களுக்கு 3 days ஹில் டூர் ப்ரோக்ராம் வித் ஃபேமிலி கொடுக்குற கம்பெனி அடிஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, என்கரேஜ் பண்றாரு கம்பெனி. வாட் இஸ் ஸ்டார் டைமண்ட் கிளப்? அதுவும் ரீட்டைல். தட் மீன்ஸ் நம்ம இதுல என்ன புரியணும்? TC சப்ராஜி டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், கிரவுன் கிளப் எதுக்கு கொண்டு வந்தது? பிகாஸ் RCM நீங்க சக்சஸ் ஆகணும்னா யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ரீட்டைல். நான் சொல்றது புரியுதா? யூ டோன்ட் ரன் பிஹைண்ட் பீப்புள். டோன்ட் ரன் பிஹைண்ட் பீப்புள் அண்ட் ஸ்பான்சர் தம். கிடைக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து ஐடி ப்ரூஃப் கொடுங்கோ, அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்கோ, பேன் கார்டு கொடுங்கோ, அது கொடுங்கோ, இது கொடுங்கோ, ஜாயின் பண்ணி விட்டுட வேண்டியது. அவருக்கு RCM சொன்னா என்னது தெரியாது, RCM பொருட்கள் யூஸ் பண்றது இல்ல, PUC வர்றது இல்ல, மீட்டிங் வர்றது இல்ல. அந்த மாதிரி ஆட்களை ஸ்பான்சர் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவரெல்லாம் நீங்க எப்படி வச்சிருக்கணும்? நீங்க ஒரு கஸ்டமரா வச்சிருக்கணும். அவருக்கு தேவையான பொருட்கள் அவருக்கு ஹோம் டெலிவரி கொடுங்க, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்க, கொஞ்சம் பொருட்கள் நீ ஃப்ரீ கொடுங்க. அவரை நீங்க கஸ்டமரா வச்சுக்கோ. ஃபோக்கஸ் ஆன் ரீட்டைல். இட் வில் கிவ் யூ குட் BV, இட் வில் கிவ் யூ குட் என்ன சொல்லலாம், ஸ்டார் டைமண்ட் கிளப் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், கிரவுன் கிளப் கம்ப்ளீட் பண்ணி. நிறைய பேர் கிரவுன் கிளப் கம்ப்ளீட் பண்ணி ஃபாரின் டூர் போறாரு. ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனியில வந்து நீங்க ஃபாரின் டூர் போகணும்னா எத்தனை பெரிய வால்யூம் பண்ணணும். ஆனா RCM வந்து இட் இஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் 50,000 பிசினஸ் வால்யூம் 12 மாசம் பண்ணினா உங்களுக்கு ஃபாரின் டூர் கிடைக்கும் சார்.
நீங்க மலேசியா போலாம், சிங்கப்பூர் போலாம், சுவிட்சர்லாந்து போலாம், துபாய் போலாம். நிறைய இடத்துல நீங்க நியரஸ்ட் ஏரோட்ரோமில் போனா போதும். கம்பெனி கம்ப்ளீட் எக்ஸ்பென்ஸ் கம்பெனி பண்ணுவாங்க. வாட் யூ மீன் பை டைமண்ட் கிளப்? வாட் யூ மீன் பை ஸ்டார் டைமண்ட் கிளப்? What do you mean by Crown Club? It is just nothing other than retail. Retail, organized retail. Every month you will have a target. எல்லா மாசமும் உங்களை முன்னாடி ஒரு டார்கெட் நிக்குது. ஃபெயிலியருக்கு காரணம் என்ன தெரியுமா? ஃபெயிலியர், what is the problem with the failure people, you know? என்ன தெரியுமா? ஆட்கள் வந்து டைமண்டோட டார்கெட் எடுக்கிறாரு. சார் டைமண்ட், சார் டைமண்ட் ஆகும் அப்படி டார்கெட் எடுக்கிறார். சார் நான் டெக்னிக்கல் அடிச்சுடுறேன், சார் நான் ஜனவரி மார்ச்சுக்குள்ள நான் டெக்னிக்கல் ஆயிடுறேன் அப்படி சொல்றாரு. அந்த ஆளுக்கு நீங்க ஒரு கேள்வியை கேளுங்க. சார் வாட் இஸ் த டார்கெட் ஃபார் டுடே? இன்னைக்கு என்ன டார்கெட் பண்ண போறேன்? வாட் இஸ் யுவர் டார்கெட் ஃபார் த மந்த்? இந்த மாசம் நீங்க எந்த லெவல்ல வர போறேன்? அவர் என்ன சொல்லும் தெரியுமா? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு எந்த டார்கெட்டும் இல்லை, நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சார், நான் பண்ணி காமிக்கிறேன் சார், 100% நான் டெக்னிக்கல் ஆகும் சார் பை மார்ச். பட் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் தெரியாது, இந்த மாசம் என்ன பண்ண போறேன் தெரியாது, 3 மாசத்துக்கு அப்புறம் டெக்னிக்கல் ஆக போகுது. That is the drawback with 90% of the people. 90% of the people do not know what they are going to do today. இன்னைக்கு ஜனவரி 1 தானே? இன்னைக்கு ஜனவரி 1. நீங்க எத்தனை பேரை மீட் பண்ண போற இன்னைக்கு? நீங்க எத்தனை பேருக்கு பிளான் கொடுக்க போற இன்னைக்கு? நீங்க எத்தனை சேல்ஸ் பண்ண போற இன்னைக்கு டுடே. Don't talk about tomorrow, talk about today. இன்னைக்கு எவ்ரி டே காலையில் எழுந்திருச்சு நீங்க எடுக்க வேண்டிய ஒரு டார்கெட் என்ன தெரியுமா? டார்கெட் ஃபார் த டே. இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போற? அதுக்கு என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் ஆர்டர்ல நீங்க உங்களை டார்கெட்டை செட் பண்ணணும். ரிவர்ஸ் ஆர்டர்ல நீங்க மார்ச்ல நீங்க ஸ்டார் பிளாட்டினத்தில் வர போதியா? மார்ச்ல ஸ்டார் பிளாட்டினம் ஆகணும்னா பிப்ரவரியில என்ன பண்ணிருக்கணும்? பிப்ரவரியில அதை அச்சீவ் பண்ணணும்னா நீங்க ஜனவரி 30th நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஜனவரி 30th நீங்க அதை அச்சீவ் பண்ணிருக்கணும்னா நீங்க இந்த வாரத்தில் என்ன பண்ணிருக்கணும்? இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும்? இப்போ என்ன பண்ணிருக்கணும்? யூ கால்குலேட் இன் த ரிவர்ஸ் டைரக்ஷன். ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வாங்கோ. அப்ப என்ன ஆகும்? நீங்க டெய்லி டார்கெட், வீக்லி டார்கெட், மந்த்லி டார்கெட் பண்ணி போகும்போது நீங்க ஜனவரியில அச்சீவ்மெண்ட் ஆயிடும், பிப்ரவரியில அச்சீவ்மெண்ட் ஆயிடும், மார்ச்ல நீங்க நினைக்கிற ஸ்டார் பிளாட்டும் வந்து ரைட். சோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது வந்து டைரக்ட் செல்லர் ஆயிடுச்சு. ரெண்டாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் என்ன எங்க தெரியுமா? இட் இஸ் ஆன் பிக்அப் சென்டர்ஸ், அவுட்லெட், டிஸ்பிளே வால்ஸ், ப்ராடக்ட் ஸ்டாக் பண்ணி இருக்கிற இடம். உங்களை டீம்ல எத்தனை பிக்அப் சென்டர்ஸ் இருக்கு, அத்தனை பிசினஸ் வால்யூம் உங்களுக்கு அதிகம் வரும். உங்களை டீமில் வந்து எத்தனை டிஸ்பிளே வால் இருக்கு, உங்களை டீமில் வந்து ப்ராடக்ட் ஸ்டாக் பண்ணி இருக்கிற இடம் எத்தனை இருக்கு. that will give you development in RCM. எத்தனை இடத்துல ப்ராடக்ட் உடைய அவைலபிலிட்டி ஏன்னு கேட்டுங்க. ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருந்தா செல் ஆகும். ப்ராடக்ட் இல்லாம ப்ராடக்ட் உடைய வால்யூம் வர்றதில்லை. நிறைய பேருக்கு பின்னுகள் வராம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? சொல்றாரு, மீட்டிங் கொடுக்கிறாரு, பட் வித்தவுட் ப்ராடக்ட். ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்றாரு வித்தவுட் ப்ராடக்ட். ஆட்களை போய் மீட் பண்றாரு வித்தவுட் ப்ராடக்ட். சும்மா ஒரு பேப்பரு, ஒரு பென்னு, ஆர்சிஎம் உடைய பிளான் புக்கு, ஒரு என்னது ஒரு ப்ராடக்ட் உடைய ஆல்பத்தை கொண்டு போய் இந்த போட்டோஸை காமிச்சு ஆர்சிஎம் ப்ரமோஷன் பண்றது ட்ரை பண்றாரு. தட் இஸ் வெரி ராங். அது கேரி பண்ணுங்க. தட் இஸ் கால்ட் டூல்ஸ். ஒன்லி டூல்ஸை வச்சு நீங்க வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்க பண்ணிக்கலாம். ஆர்சிஎம்ல சக்சஸ் வராது. ஆர்சிஎம்ல சக்சஸ் வரணும்னா யூ ஷுட் கேரி டூல்ஸ், but along with that you should carry maximum possible products. புரியுதா சொன்னது? without products if you go your result is zero. with the products கூட போங்க. products கேரி பண்ணுங்க. right? 5,000 rupees, 10,000 rupees. இப்ப நீங்க ஒரு ஹோம் மீட்டிங் பண்றியா, மினிமம் 20-25,000 rupees ப்ராடக்ட் டிஸ்ப்ளே பண்ணுங்க. எத்தனை ப்ராடக்ட்? 1000-2000 இல்ல, 20,000 25,000 ரூபாயோட பொருள் நீங்க அங்க டிஸ்ப்ளே பண்ணுங்க ஹோம் மீட்டிங்ல. எதிர்பக்கி பேசணும். ஹோம் மீட்டிங்ல என்ன பேசணும்? டாக் ஒன்லி அபவுட் ப்ராடக்ட்ஸ். டோன்ட் டாக் அபவுட் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். டோன்ட் டாக் அபவுட் ஜாயினிங் பீப்புள். டோன்ட் டாக் அபவுட் டிபி பிரைசஸ். டோன்ட் டாக் அபவுட் பிவி. நத்திங். ஹோம் மீட்டிங்ல என்ன பேசணும்? ப்ராடக்ட். மார்க்கெட்ல எவ்வளவு விலை, ஆர்சிஎம்ல எவ்வளவு விலை, மார்க்கெட்ல உள்ள குவாலிட்டி என்னது, ஆர்சிஎம் குவாலிட்டி என்ன, எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், ஒன்லி அபவுட் த ப்ராடக்ட்ஸ். இது யூஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன ஹெல்த் கிடைக்கும், எப்படி ஹெல்த் கிடைக்கும்,
ரைட்? இது பத்தி பேச ஒன்லி ப்ராடக்டோட குவாலிட்டி பிரைசிங். அங்க நீங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, ப்ராடக்டோட டெமான்ஸ்ட்ரேஷன், டீ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, ரைட்? மஞ்சத்தூளை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, டூத் பேஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஹோம் மீட்டிங். ஸ்கேனிங் பண்ணுங்க, ஸ்கேனிங் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஹோம் மீட்டிங். எத்தனை அங்க வந்து அட்டென்ட் பண்ற ஆட்கள் அத்தனை பேரையும் நீங்க ஸ்கேன் பண்ணுங்க, கவுன்சிலிங் பண்ணுங்க. உங்களுக்கு எலும்பு எவ்வளவு இருக்கு, இது தண்ணி உங்களை பாடியில எத்தனை இருக்கு, புரோட்டீன் சாப்பிடணுமா வேண்டாமா, இதெல்லாம் நீங்க அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஹோம் மீட்டிங்ல டாக் அபவுட் ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும். சப்போஸ் டெய்லி நீங்க ஒரு ஹோம் மீட்டிங் ஃபோக்கஸ் பண்றேன்னு வச்சுக்கோ, டெய்லி ஹோம் மீட்டிங் about 20-25,000 rupees ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணி ஹோம் மீட்டிங் பண்றேன்னு வச்சுக்கோ, மினிமம் 10,000 ரூபாய் ப்ராடக்ட் சேல் ஆகும் சார் ஈச் ஹோம் மீட்டிங். நான் பண்ணிருக்கு சார் நிறைய ஹோம் மீட்டிங். நம்ம எத்தனை ப்ராடக்ட் அங்க டிஸ்பிளே ஆகும் அத்தனை சேல்ஸ் ஆகும். நீங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் பொருளை கொண்டு போய் ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணினா அங்க 1 ரூபாயோட கூட ப்ராடக்ட் சேல் ஆகாது. அந்த ப்ராடக்டை பார்த்து ஆட்கள் வாங்குறது இல்லை. நீங்க நிறைய ஒரு பியூசி மாதிரி ஹோம் ஒரு வீட்டுல ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணினா நிறைய ப்ராடக்ட் சேல் ஆகும். 20,000 25,000 ஒரு ஆளை அங்க உட்கார வச்சுக்கோ அந்த ப்ராடக்ட் பாக்குறதுக்காக. அப்போ ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணும்போது நீங்க தனியா போய் ஹோம் மீட்டிங் பண்ண முடியாது. உங்களை கூட 2 பேரு 3 பேரு இருக்கணும். ஒரு ஆள் ப்ராடக்ட் பாக்குறதுக்கு இருக்கணும், ஒரு ஆள் ஸ்கேனிங் பண்றதுக்கு இருக்கணும், ஒரு ஆள் கவுன்சிலிங் பண்றதுக்கு இருக்கணும். கரெக்ட் தானே? 2-3 பேர் சேர்ந்து நீங்க ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்க. 20-25,000 rupees ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணுங்க. 10,000 ரூபாய் ப்ராடக்ட் சேல் ஆச்சா நீங்க 3 பேர் அதை டிவைட் பண்ணி பில் பண்ணுங்க. 10,000 ஒரு ஆளுக்கு 3,500 3,000 டிவைட் பண்ணி நீங்க பில் பண்ணுங்க. ரைட்? அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது இன் மந்த் எண்ட் ஆகும்போது உங்களை ஐடியில வந்து டெய்லி 1 ஹோம் மீட்டிங், ஒரு 2 hours டைம், 2 மணி நேரம் போதும் ஒரு ஹோம் மீட்டிங் கண்டக்ட். 1 மணி நேரம் என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பத்தி சொல்லுங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அங்க வந்த ஆட்களுக்கு எல்லாம் வந்து ஒரு டீ ஒரு பிஸ்கட் குடிக்க கொடுங்க. இனஃப். நீங்க சாப்பாடுல கொடுக்க தேவையில்லை. 2 hours ப்ரோக்ராம். எத்தனை ப்ராடக்ட் சேல் ஆச்சு? 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் ப்ராடக்ட் சேல் ஆச்சு. அப்போ 3 பேர் சேர்ந்து தானே ஹோம் மீட்டிங் பண்ணிது. ஒரு ஆளுக்கு எத்தனை பில்லிங் வரும்? 5,000 பில்லிங் வரும். டெய்லி ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணினா மந்த் எண்டுக்குள்ள ஒரு ஆளுக்கு எத்தனை பிசினஸ் பில் ஆகும்? 1.5 லட்சம் பில் ஆகும். 1.5 லட்சம் பில் ஆனா அப்ராக்சிமேட்லி 1 லட்சம் 1.25 லட்சம் பிவி உங்களுக்கு கிடைக்கும். 1,15,000. நீங்க 3 பேர் சேர்ந்து பண்ணும்போது நீங்க 3 பேரும் என்ன ஆகும்? லீடர்ஷிப்ல வரும். 3.5 lakhs பிசினஸ் ஹோல்டிங் கம்ப்ளீட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு growth ஃபாஸ்ட் கிடைக்கும். 1.25 லட்சம் பிவி வரும்போது உங்க அக்கௌண்ட்ல எத்தனை வரும்? அப்ராக்சிமேட்லி 30,000 rupees உங்க அக்கௌண்ட்ல வரும். டெய்லி ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணினா, டெய்லி ஒரு ஹோம் மீட்டிங் ஃபோக்கஸ் பண்ணினா, இந்த 3 பேர் இருக்கு இல்லையா, இந்த 3 பேர் சேர்ந்து தானே டெய்லி ஹோம் மீட்டிங் பண்ற. இந்த ஓரோ ஆட்களுக்கு வந்து 30,000 rupees ஒரு அக்கௌண்ட்ல வரும். ரீட்டைல் ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா, பியூசி இருந்தா பியூசி கமிஷன் எக்ஸ்ட்ரா. உங்க அக்கௌண்ட்ல மட்டும் வர கமிஷன் சொல்ற 30,000 rupees உங்க அக்கௌண்ட்ல வரும். டெய்லி ஒரு ஹோம் மீட்டிங், தட்ஸ் இனஃப். ஹோம் மீட்டிங்ல என்ன பேசணும்? ப்ராடக்ட், பிஸ்கட் எவ்வளவு நல்லது, கோதுமை மாவு எவ்வளவு நல்லது, அவ்வளவு பேசியா போதும். தட்ஸ் இனஃப். நத்திங் எல்ஸ் ரிக்வயர்ட். ரைட்? சோ ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, ப்ராடக்ட் கண்ணில பார்க்க முடிஞ்சா அந்த ப்ராடக்ட் சேல் ஆகும். கண்ணில பாக்குறது மட்டும் தான் சேல் ஆகும். எத்தனை நீங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமோ அத்தனை பொருள்கள் நீங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, அத்தனை பொருள் சேல் ஆகும். எத்தனை இடத்துல நீங்க டிஸ்பிளே வால் ஓபன் பண்ண முடியும் உங்க டீம்ல? 10 இடத்துல ஓபன் பண்ண முடியுமா? 10 இடத்துல சேல் நடக்கும். 20 இடத்துல ப்ராடக்டோட அவைலபிலிட்டி கொடுக்க முடியுமா? 20 இடத்துல ப்ராடக்ட் சேல் ஆகும். பியூசி தேவையில்லை, டிஸ்பிளே வால் ஓபன் பண்ணுங்க. மேக்சிமம் இடத்துல நீங்க ப்ராடக்டோட அவைலபிலிட்டி கொண்டு வாங்க. நீங்க ஈஸியா டெக்னிக்கல் அடிக்கலாம். டெக்னிக்கல்ல நெக்ஸ்ட் பின்னுக்கு போயிடலாம். ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, ப்ராடக்ட் நாலேஜ், ப்ராடக்ட் ப்ரமோஷன், 3 ஃபோக்கஸ் பண்ணணும். என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும்? ப்ராடக்ட் அவைலபிலிட்டி 1, ப்ராடக்ட் நாலேஜ் 2, ப்ராடக்ட் ப்ரமோஷன் 3. இது 3 நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். பியூசி ஓபன் பண்றியா? பியூசில என்ன நடக்கணும்? ப்ராடக்ட் அவைலபிலிட்டி 1, ப்ராடக்ட் நாலேஜ் 2, ப்ராடக்ட் ப்ரமோஷன் 3. இது உங்களை பியூசில நடக்குதா? உங்களை பியூசில சேல்ஸ் வரும். உங்களை பியூசில சேல்ஸ் கம்மி இருக்கா? 1, உங்களுக்கு ப்ராடக்ட் அவைலபிலிட்டி கம்மியா இருக்கும். 50,000 1 லட்சம் ப்ராடக்ட் ஸ்டாக் இருக்கும். 2, பியூசி யார் நடத்திட்டு இருக்கிறாரோ ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் இல்ல, பியூசில சேல்ஸ் ஆகாது. வர ஆள்கள் கிட்ட சொல்ல தெரியணுமே, சொன்னா மட்டும்தானே ப்ராடக்ட் சேல் ஆகும். ப்ராடக்ட் நாலேஜ் இல்ல. 3, ப்ராடக்ட் ப்ரமோஷன் இல்ல. ப்ராடக்ட் ப்ரமோஷன் ஒரு பியூசி போட்டிருக்கு, யாருக்கு தெரியும் உங்ககிட்ட இந்த மாதிரி பொருள் இருக்குன்னு? உங்களை பியூசியோட சுற்றும் இருக்கிற ஒரு 500 ஃபேமிலி 500 ஃபேமிலிஸ் தெரியுமா?
நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்கு, டயபெட்டிக் பேஷண்ட், கேஸ்ட்ரிக் பேஷண்ட், இந்த மாதிரி நர்வஸ் டிசார்டர், மறைவு இருக்கிற ஆட்கள், இந்த ஆட்களுக்கு தேவையான பொருள் உங்களை பியூசியில் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களை பியூசியோட சுற்றும் 1000 2000 ஃபேமிலி இருக்கு, அதுல ஒரு 500 ஃபேமிலி நீங்க சொல்லி இருக்கா, ப்ரமோஷன் பண்ணிருக்கா? இல்லையே. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க பியூசில எப்படி சேல் வரும்? இந்துஸ்தான் யூனிலிவர், லக்ஸ், லைஃப் டெய்லி ப்ரமோஷன் பண்றாரு. ப்ரூ டெய்லி சேல் பண்ண ப்ரமோஷன் பண்ணாரு. பூஸ்ட் இஸ் a secret of my energy ன்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரன் டெய்லி ப்ரமோஷன் பண்றாரு. எவ்ரி சேனல்ல ப்ரமோஷன் பண்றாரு. டெய்லி ப்ரமோஷன் பண்றாரு. காலையில இருந்து நைட் வரைக்கும் ப்ரமோஷன் பண்றாரு. நம்ம டிவி எப்போ ஓபன் பண்ணியாலும் என்னது டாக்டர்ஸ் ரெக்கமெண்டட் நம்பர் 1 டூத் பேஸ்ட் கால்கேட், நீங்க கால்கேட் யூஸ் பண்ணுங்க, கால்கேட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் டெய்லி எவ்ரி சேனல்ல சொல்லிட்டே இருக்கு. நீங்க உங்களை கையில் உள்ள ப்ராடக்ட் ஆர்சிஎம் நல்லா இருக்குன்னு சொல்லி எத்தனை வாட்டி எத்தனை பேர்கிட்ட சொல்லி இருக்கு? நீங்க ஒரு பியூசி போட்டிருக்கு, பியூசியில் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்த யாருக்கு கேட்டு வருவாங்களா? மல்டிநேஷனல் கம்பெனிஸ், வேற கம்பெனிக்காரன் அவருடைய ப்ராடக்ட் சேல் பண்றதுக்காக தேவையான எஃபோர்ட்ஸ் அவர் போடுறாரு. அவருடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப நம்மோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா ப்ராடக்ட் ப்ரமோஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், ப்ராடக்ட் நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்ப ஒரு பியூசியை போட்டு ஒரு பியூசி சக்சஸ்ஃபுல்லான ஒரு பியூசிக்கு மினிமம் 5 lakhs டர்ன் வேணுமா வேண்டாமா? ஒரு பியூசி சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும், ப்ராஃபிட்டபிளா நடக்கணும்னா மினிமம் 5 lakhs டர்ன் வேணும், தேவைத்தானே? 5 lakhs இருந்து கம்மியானா ஒரு பியூசி சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. ஆனா நீங்க ஒரு பியூசி போட்டா அந்த ஊர்ல அந்த இடத்துல இன்னொரு பியூசி கொடுக்கறது இல்லை. நீங்க தான் அந்த இடத்தோட ராஜா, நீங்க தான் அந்த இடத்தோட ராணி. அங்க இன்னொரு ஆள் என்ட்ரி ஆகிறது இல்லை. கம்பெனி எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கு. ஆனா நம்ம சும்மா அந்த பியூசியில் வேற கடைக்கார மாதிரி சும்மா உட்கார்ந்து டைம் பாஸ் பண்ணி கம்ப்யூட்டர் கேம் ஆடிட்டு இருக்கு. அப்லைன் குறை சொல்லிட்டு இருக்கு, டவுன்லைனோட குறை சொல்லிட்டு இருக்கு. டவுன்லைன் வர்றது இல்ல, வாங்குறது இல்ல, குறைய சொல்லுங்க, விட்டுடுங்க. ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை சுற்றும் உள்ள 1000 2000 ஃபேமிலியில ஒரு 200 ஃபேமிலி, 200 ஃபேமிலி உங்களை பியூசியில பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சா 5 lakhs டர்ன் வரும். 5 lakhs டர்ன் ஒரு ஆட்கள் 200 இருந்து 2000 இருந்து 3000 ரூபாய் பர்ச்சேஸ் ஆர்சிபிள் பண்ணுவாங்க. உங்ககிட்ட ப்ராடக்ட் இருந்தா. ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இஸ் நம்பர் 1. நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட் நாலேஜ் இஸ் நம்பர் 2. மூணாவது ப்ராடக்ட் ப்ரமோஷன், அது 3. இது 3 நீங்க கரெக்டா பண்ணினா உங்களை அந்த பிக்கப் சென்டரோட சுற்றுமுள்ள 1000 2000 3000 ஃபேமிலிஸ் மினிமம் 200 ஃபேமிலிஸ் போதும். 5000 ஃபேமிலி தேவையில்லை. 200 ஃபேமிலிஸ் உங்களை பியூசியில் வாங்க வச்சா போதும். நீங்க உங்களை பியூசியில் 5 lakhs டர்ன் ஆகும். அந்த மாதிரி எத்தனை பியூசி வேணும்? நீங்க ஒரு எமரால்ட் ஆகிறதுக்கு 20 பியூசி வேணும். ஏ சைடுல 10 பியூசி, பி சைடுல 10 பியூசி. ஒரு பியூசியில் டர்ன் ஓவர் எவ்வளோ? 5 லட்சம். பியூசி காரன் எவ்வளவு சம்பாதிக்கும்? 30 இருந்து 40,000 50,000 ஓரோ பியூசி காரனும் வருமானம் மாசம். நீங்க எந்த லெவலு போகும்? நீங்க எமரால்டு லெவலு போகும். நீங்க எமரால்டு லெவலு போனா உங்களுக்கு இன்கம் எவ்வளோ? 1-1.5 லட்சம் மந்த்லி. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன? பியூசியில ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, பியூசியில ப்ராடக்ட் அவைலபிலிட்டி 1, பியூசி காரனுக்கு ப்ராடக்டோட நாலேஜ் 2, பியூசியில ப்ராடக்ட் ப்ரமோஷன் 3. இது 3 பியூசியில் மட்டும் இல்ல, எங்க எல்லாம் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்குதோ அந்த ஆட்களுக்கு எல்லாம் ரிக்வயர்ட் ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் எ லீடர் நீங்க பண்ண ஆரம்பிச்சா நம்ம நம்பர் 1ல கொண்டு போகலாம். அதுக்கு நான் காமராஜ் சருக்கு சொன்னேன், நம்ம எவ்ரி மந்த் எங்க எல்லாம் டிப்போ இருக்குது அந்த டிப்போ பேஸ்ட் நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். காமராஜ் சார் ஓகே சொன்னாரு. எங்கெல்லாம் டிப்போ இருக்குது? சென்னையில டிப்போ இருக்கு, ஈரோட்ல டிப்போ இருக்கு, மதுரையில் இருக்கு, சிவகாசியில் இருக்கு, மார்த்தாண்டத்தில் இருக்கு. 5 இடத்துல நமக்கு தமிழ்நாட்டில் டிப்போ இருக்கு. இந்த 5 இடத்திலும் எவ்ரி மந்த் ப்ரோக்ராம் நடக்கணும். மந்த்லி ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம சென்னை பண்ணிக்கலாம், செகண்ட் வீக்ல ஈரோடு பண்ணிக்கலாம், தேர்ட் வீக்ல சிவகாசி மதுரை சேர்த்து பண்ணிக்கலாம், ஃபோர்த் வீக் மார்த்தாண்டத்தில் பண்ணிக்கலாம். பட் எவ்ரி வீக் எவ்ரி மந்த் இந்த 5 டிப்போ இருக்கிற இடத்துல நம்ம மந்த்லி ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த மாசத்துல யாரெல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்களோ, அந்த மாசத்துல யாரெல்லாம் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுவாங்களோ அவருக்கு எல்லாம் சின்ன ரெக்கக்னிஷன் கொடுக்கலாம். ப்ராடக்ட் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்கலாம், ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் வைக்கலாம். ரைட். சோ இன்னைக்கு எனக்கு 11 o'clock இன்னொரு செஷன் இருக்கு. சோ காமராஜ் சார், ஆர் யூ அவைலபிள்? சார், ஐ அம் ஹியர் சார்.